ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆனி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். அதன்படி சனி பகவான் மீனமனையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேசத்தில் அமர்ந்திருக்கு. சூரியனும் புதன், இந்த இரண்டு கிரகங்கள் மிதுன மனையில் வீட்டிருக்க குரு சுக்கிரன். இந்த இரண்டும் பணத்தை தரக்கூடிய கிரகங்கள். கடக மனையில் வீட்டிருக்க கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க. சரி, இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த ஆனி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 21 ஜூன் 2026 செவ்வாய் பகவான் மேசத்திலிருந்து ரசபத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதேபோல இந்த ஆனி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகி பிறகு வக்கிரமாகி மீண்டும் வந்து மிதுனத்துக்கு அமரப்போகிறது. அதாவது ஆனி மாதம் 23ஆவது தேதி. அதேபோல் சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் இந்த ஆனி மாதம் இருக்கு. அதாவது ஆனி மாதம் 20 தேதி 4 ஜூலை 2026 சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம், இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கப் போகுது, என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போ உங்க முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம், தன்னம்பிக்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம், தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதம். உங்கள் முயற்சியால் கிடைக்கப் போது நல்ல பல செய்திகள் உங்களை வந்து சேரும். இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு என்பதில் பரிபூரணமாகச் சொல்லலாம். உங்க ராசிநாதன் லாபாதிபதியுடன் சேர்ந்திருக்கிறார். அந்த ராசிநாதனுடன் குரு பகவானை இணைந்திருக்கிறார். இதுவரைக்கும் ஒரு வலியை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? அந்த வலிக்கு உண்டான சிறப்பை அளிக்கப் போகிறது. புகழ் கிடைக்கப் போகிறது. அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. டிராவல் பண்ணக்கூடிய யோகம் அடிக்கப் போகுது. ஒப்பந்தம் நடக்கப் போகுது. இப்படியெல்லாம் சொல்லலாம். ஏனென்றால் 3ஆம் இடம் என்பது முயற்சியால் வெற்றியடையக்கூடிய இடம். அந்த இடத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்து கொண்டு ராசிநாதனுடன் லாபாதி இணையுறது சிறப்பு. அப்படியென்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு செயல்பாடு என்பது கண்டிப்பாக ரிஷபத்துக்கு இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஐயா, அப்போ சனி பகவான் 11இல் இருக்க தொழில் சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும். இப்படியென்றால் பெரிய சேஞ்சஸ் எங்களுக்கு கிடைக்கலையே என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த ஆனி மாதம் பாருங்கள், ஒரு ஜாக்பாட் தான். ஜாக்பாட் எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில இது நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் நடந்துரும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஊடுருவக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. 2ஆம் அதிபதி 2ஆம் இடம் என்பது குடும்பம், தனம், வாக்கு குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தின் அதிபதி புதன் ஆட்சி பலம் வலிமையா இருக்காது. 2க்குரியவன் வலிமையா இருந்தால் தனம் வருமா? தனம் நன்றாக இருக்கு. பொருளாதாரம் கிட்டுமா? கிட்டும். முயற்சியால் வருமானம் பிரிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. அங்க சூரியன் வேறு இருக்காது. பேச்சு சூரியனைப் போல இருக்கும். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் உண்டு. நல்ல சிந்தனை வளம் உண்டு. அறிவுக்கு காரகிரகம் புதன் இருக்குல்ல, எந்த இடத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கிறது உங்க உள் மனசு கண்டிப்பாகச் சொல்லும். இந்த ரிஷபத்துக்கு பாருங்க, சரியா கண்டுபிடிப்பீங்க. எது செய்தால் நமக்கு நன்மை, எது செய்தால் நாம தோற்று போயிருவோம் அப்படின்னு உங்க உள் மனசு ஆழமாக விதைக்கும். அதை கெட்டி பிடிச்சுக்கோங்க. உங்க உள் மனசு தான் உங்களை வழிகாட்டக்கூடிய தன்மை. இந்த மாதம் 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் வீட்டை என்று இருக்கக்கூடிய வியாபாரத்தில இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தில் வந்து அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு. அதாவது குருபலம் வேணும் என்று சொல்லுவாங்க. அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குது. உச்சமாக இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. டக்கு டக்குன்னு திருமணம் நிச்சயமாகும்.
ஒரு சிலருக்கு செட்டாகும் திருமணம் வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தவர்களுக்கு திருமணம் ஆயிரும். 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பும் பெறுகிறது. அப்ப திருமண விஷயத்தில தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த ஆனி மாதம் தடையை நிவர்த்தியாகுது. எப்படி சார் சொல்றீங்க? 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணஸ்தானத்தின் அதிபதி திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் குரு லாபத்தை கொடுக்கக்கூடியவன். முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனுடன் இணைந்திருக்கிறார் அல்லவா? அந்த குரு தனது 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 7ஆம் இடத்தை விருத்தி அடையச் செய்கிறது. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது. ஏனென்றா குரு தான் ஒரு கடவுள். குரு தான் நல்லவர் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அந்த குரு. குரு என்றால் என்ன? ஒரு நல்லவர். ஒரு நல்லவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் நல்லவராக மாறப்போகிறீர்கள். அப்ப நல்ல விஷயங்கள் அந்த 7ஆம் இடத்திலிருந்து கிடைக்கப் பெறுகிறது. கணவன் அல்லது மனைவி மூலமாக ஒரு வருமானம் கிடைக்குமா? அல்லது ஆதாயம் உண்டா? அல்லது சொத்துக்குச் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக உண்டு என்றுதான் சொல்லுவேன். பாக்யாதிபதி 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இந்த ரிஷபத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபசதானத்தில் இருக்கார். இதுவரைக்கும் லாபமே கிடைக்கல. முதல்லும் நமக்கு கிடைக்கல. ஏதோ போய்க்கொண்டிருக்கு. இப்ப நல்ல போய்க்கொண்டிருக்க போகுது என்று அர்த்தம். 9 மணி. இப்ப நல்ல விதமாக 9 மணி 1 நிமிஷம். உங்கள் அறிவாட்டில் மேம்படப் போகுது. ஏன் இதுவரைக்கும் நமக்கு நடக்கவில்லை? ஏன் இதுவரைக்கும் தடை ஏற்பட்டது? எங்க பிரச்சனை? எந்த இடத்தில் இருக்கு? எல்லாமே அலசி ஆராயக்கூடிய இருக்கு. ஒரு அம்சத்துடன் பார்க்கும்போது இப்படிச் செய்தால் நமக்கு நல்லது. இப்படிச் செய்தால் நமக்கு தீமை என்று சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பம் இருக்கிறது. இந்த ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இந்த மாற்றம் இருக்கிறது. சில மாற்றங்கள் சில முடிவுகளை எடுப்பீர்கள். இதுவரைக்கு தொழிலே செய்யாமல் இருக்கின்றவர்கள் சொந்தத் தொழில் செய்தால் என்ன கேள்வி கேட்கக்கூடிய அல்லது உங்கள் உள் மனத்தில் ஆராயக்கூடிய ஏன் நமக்கு இது பண்ணலாமே, நாம ஸ்ட்ராங்கா இருக்கலாமே, அப்படி என்ற எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் உருவாக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு. தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். திடீரென்று ஒரு சிலருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். ஒரு பதவி ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சிலருக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். ஒரு பதவி ப்ரமோஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலன்கள் மட்டுமே. இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள்னா நிச்சயமா இல்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் மாறுபடும். தசா புத்தியும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறும். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்க ஜாதத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு? என்ன ஆதிபத்தியத்துல இருக்கு? எந்த டிகிரியில இருக்கு? இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனைப் பொறுத்து இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? இந்த 2026ல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? இந்த 2026இல் நான் வீடு கட்டுவேனா? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? எப்ப நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும்.
இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.